வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்கள் சொல்லிட்டு உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு என்னோட பர்சனல் நம்பரை உங்களுக்கு கொடுக்க போறேன். இதுவரை யாரும் இப்படி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ இது நான் ஏன் அப்படி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓரளவு பக்கத்தில் உள்ளவன்ட்ட கேட்டுக்கிட்டு படிச்சிடுறாங்க, டவுட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடுறாங்க. இப்ப வர பயலுகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்சியா அப்படின்றாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு பிகினர்ஸா இருக்கட்டும், ஃப்ரெஷர்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு சிம்பிள் டவுட்னாலுமே நீங்க இப்ப டிஸ்பிளே ஆகிற மொபைல் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இதுதான் என்னோட பர்சனல் நம்பர். ஸோ உனக்கு எந்த உதவினாலும், நீ டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல இருக்க, இல்ல ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது, இல்ல ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் தேவைப்படுது, உனக்கு எது தேவைனாலுமே நீ கண்டிப்பா ஜாக்சன் சாரை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க உங்க அண்ணமா நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க எப்ப போன் பண்ணாலுமே நான் எடுத்து உங்களுக்கான அந்த பதில கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு முறையா எக்ஸாம் கிராக் பண்றதுக்கான ஒரு பேக்கேஜ் தேவை அப்படின்னா நம்மளோட ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. CWJ40 அப்படின்னு கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஆஃபர் கிடைக்கும். சரிங்களா? அதுல எல்லா எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட், வீடியோ கோர்ஸ், PDF கோர்ஸ் எல்லாமே இப்படி இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னுமே குழப்பத்திலே இருக்காங்க. என்ன குழப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நான் அகாடமி போய் படிக்கிறதா இல்ல செல்ஃப் ஸ்டடி பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் முன்னாடி ஒரு கோலை செட் பண்ணு. நம்ம படிச்சு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இதுக்கு நடுவுல எது வந்தாலும் ஸ்கிப் பண்ண கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஆயிருச்சு, இன்னுமே குழப்ப நிலையிலே இருக்காங்க. எப்படி படிக்கிறது? ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. இந்த ஒரு மாசம் அவனோட டிராவலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் படிச்ச அதை விட அதிகமா எப்படி படிக்கணும், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க இன்னுமே. அப்படிலாம் தயவு செய்து தேடாதீங்க. சரிங்களா? டைரக்டா நான் தான் ஒருத்தர் உனக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப என் நம்பரையுமே கொடுத்துட்டேன். நான் எல்லாருக்குமே கைட் பண்ண ரெடி. நீங்க எப்ப உங்களுக்கு என்ன தேவைனாலுமே நீங்க என் பர்சனல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? எந்த ஒரு விஷயம்னாலுமே நான் கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவேன். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேட்டருக்கு வருவோம். சோ அகாடமியில போய் படிக்கலாமா இல்ல நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணலாமான்னு இருக்கும். இப்போ அகாடமி போய் படிக்கிறேன்னு வச்சுக்கேன், நீ ஒரு 20,000 ஒரு 30,000 கட்டுறேன்னா அந்த அளவு ஒர்த்தா அந்த இடத்த நீ யூஸ் பண்ணிக்கணும். நீ இவ்வளவு காசு கட்டி படிக்க போற, அந்த இடத்த நீ யூஸ் பண்ணிக்கணும். நார்மலா ஒரு அகாடமியில பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 மாசம் பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் டு மெயின்ஸ் லெவல் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் வந்துருவான். சரிங்களா? நீங்க அங்க உள்ள ஒரு ஸ்டடி ஹால்லயோ லைப்ரரியிலயோ இல்ல லேப்லயோ உட்காந்து நீங்களா செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இடையில அவங்க ஏதாவது டெஸ்ட் பேட்சோ இல்ல ஏதாவது போடுவாங்க, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அங்க நம்ம படிக்கிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும். டெய்லியும் ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிரும். காலையில ஒரு 9 மணிக்கு போவோம், நைட் ஒரு 8 மணி வரை அங்க உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட, நம்மளுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அவங்களோட உட்காந்து படிச்சுட்டு வருவோம். சரிங்களா? 20,000 நீ கட்டுறேன்னா இது எல்லாத்தையுமே நீ யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அந்த 20,000 ஒர்த்து. சரியா? ஆனா இங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, போய் அவன் சொன்னா இவன் சொன்னான்னு போய் அகாடமியில காசை கட்டி ஒரு 2 மாசம் படிச்சுட்டு, ஏன்னா அவங்க டக்கு டக்குன்னு உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. கரெக்டா? சில பேர் ஸ்லோவா டீச் பண்ணுவாங்க, சில பேர் புரியுற மாதிரி டீச் பண்ணுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா கிளாஸ் 2 தடவை பார்த்தா தான் நமக்கு புரியும். சோ அப்படி டீச் பண்ணும்போது நீங்க மேபி ஸ்லோ லேர்னரா இருந்தால் உங்களுக்கு அங்க ஒரு தடை ஏற்படும். அப்ப நீங்க திரும்ப என்ன செய்வீங்க? கிளாஸ் முடிச்ச பிறகு யூடியூப் வீடியோஸை தேடி வருவீங்க. சரிங்களா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க தான் முடிவு எடுக்கணும். இப்ப செல்ஃப் ப்ரிப்பரேஷன்லையும் பார்த்தாலுமே நம்ம வீட்டுல உட்காந்து ஒழுங்கா படிக்கிறோமா அப்படின்றதும் இருக்கு. நிறைய பேர் தனியா உட்காந்து படிக்கிறது ரொம்ப டிப்ரெஷன் ஏற்படும். அதை ஹேண்டில் பண்ணி படிக்கிறவன் ஜெயிப்பான். ஹேண்டில் பண்ண தெரியாத தான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றேன் காலங்களை ஓட்டிக்கிட்டே இருப்ப ஒரு 2-3 வருஷம். சரிங்களா? இப்ப நீ செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றேன்னா முறையான ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு கோர்ஸ் எங்க இருக்குன்னு பாரு, அதை பர்ச்சேஸ் பண்ணு. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள்
நம்ம இதுல முறையான ஆர்கனைசரான பேக்கேஜ் இருக்கு. உனக்கான பேசிக் டு மெயின்ஸ் லெவல் வீடியோ கோர்ஸ் இருக்கு, அதுக்கான டாபிக் வைஸ் PDF இருக்கு, அதுக்கப்புறம் செக்ஷன் டெஸ்ட் இருக்கு, மார்க் டெஸ்ட் இருக்கு. யூடியூப்ல நான் வந்து என்ன செய்வேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு குத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் நான் இருப்பேன், விட்டு கிளிகிளின்னு கிளிப்பேன் ஏதாவது செயலாட்டி. ஸோ இப்படி செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணும் போது இந்த சைட்ல இருந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் உங்களால தனியா உட்காந்து படிக்க முடியுமா அப்படின்றதான் இங்க கேள்வி. இங்க அப்படி உட்கார்ந்து படிக்கிறவன் நிறைய பேர் வந்து ஜெயிக்கிறது இல்லை. ஏன்னா செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணும் போது நிறைய தடங்கள் வரும், நிறைய அடி விழுகும், நிறைய டிமோட்டிவேஷன், டிப்ரெஷன், நிறைய விஷயங்கள் வரும். நம்ம தனிமையில இருக்கும் போது பாத்தீங்கன்னா தனியா ஒன்னு ஒரு ரூம்ல ரொம்ப நேரம் உட்கார சொன்னா உன்னால உட்கார முடியுமா பாருங்க. சோ தனியா உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம அதை ஹேண்டில் பண்ணும். கொஞ்ச நேரம் வந்து நமக்கு பிடிச்ச டாபிக் படிக்கணும். நம்ம எப்ப வெக்ஸ் ஆகுறோமோ அப்போ வந்து ஒரு இன்இக்வாலிட்டியோ சிலாயிசமோ நம்ம சால்வ் பண்ணா டக்குன்னு வரக்கூடிய ஆன்சர் எடுத்து போட்டு பார்த்து நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும். யூடியூப்ல வந்து நான் திட்டுறதை பார்க்கணும், நான் உங்களை விட்டு கிளின்னு கிழிச்சுக்குவேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு மோட்டிவேஷனா எடுத்துட்டு போய் நீ திரும்ப சால்வ் பண்ணணும். ஸோ செல்ஃப் ஸ்டடிலையும் ப்ராப்ளம் இருக்கு, அகாடமி சைடு போனாலும் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நீ எப்படி இந்த ரெண்டே யூட்டிலைஸ் பண்றன்றதுதான் விஷயம். சரிங்களா? ரெண்டுமே ஓகே தான். கொடுத்த காசுக்கு அகாடமியை நீ எப்படி யூஸ் பண்ற? சரியா? என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு தெரியும் பொய்யால ஆரம்பத்துல என் கூட படிக்கும் போது ஒரு 10,000 கட்டி நானும் ஒன்னு இன்ஸ்டியூட் சேர்ந்தோம். நான் கூட இன்ஸ்டியூட் விட்டு அப்ப வெளியே வந்து வீட்டுல உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பொய்யால பாஸ் பண்ற வரை அந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ளே இருந்தான். லேப் லைப்ரரின்ட்டு அவன் கொடுத்த அந்த 10,000 நல்லா யூஸ் பண்ணான். இப்படி இருக்கீங்கன்னா நீங்க வந்து முன்னாடியே முடிவெடுங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தட்டியா கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. சரியா? நம்ம இப்படிதான், நம்ம மைண்ட் செட் இப்படிதான், நம்ம படிச்சா நம்ம இப்படிதான் இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்ப நீ முடிவெடு. நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் வாங்குறோமோ இல்ல ஒரு அகாடமியில சேர்றோமோ அதுக்கு முன்னாடி நீ முடிவு எடுக்கணும். நம்ம இதுல லாங் டைம் டிராவல் பண்ணுவோமா இல்ல இடையில ஓடிடுவோமா? நமக்கு அந்த மைண்ட் வில் பவர் இருக்கா, அந்த கான்பிடன்ட் இருக்கா நம்ம ஜெயிப்போம்னு? சரியா? காசு கட்டி வேஸ்ட் ஆகிடக்கூடாது மக்கள். அதுதான் நான் எல்லா டைமே சொல்லுவேன். காசு கட்டி வேஸ்ட் பண்ணிடாதீங்க தயவு செய்து. நீ ராயல் பாஸ் வாங்குறேனாலுமே அதான் சொல்லுவேன். வாங்குறியா அது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுவியா அது அப்ப நீ வாங்கு. இன்னுமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாங்கி நான் உள்ள பேக்கர்ல இருந்து பாப்பேன்ல எதையுமே தொடாம அப்படியே வச்சிருக்காங்க. ஒரு ஆர்வ கோளாறு. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. இப்ப வேலை கிடைக்கிறது இல்ல, வெளியே போனா 10,000 15,000 தான் கிடைக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிடுறாங்க. பேங்க்னா நிறைய எக்ஸாம் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் உள்ள ஆசையில வந்துடுறீங்க. ஆனா அத நம்ம கனவா மாத்துறது எப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஆனா நம்மளால நினைச்சா முடியாது எதுவுமே இல்லை. நீ நினைச்சா கண்டிப்பா முடியும். சரியா? அதாவது உன்னால இவ்வளவு தூரம் வாழ்க்கையில டிராவல் பண்ணி வந்திருக்க முடியுதுல. 10th பாஸ் பண்ணிருக்க, 12th பாஸ் பண்ணிருக்க, காலேஜ் முடிச்சிருக்க, எல்லாமே முடியுதுல. இதுவும் உன்னால முடியும். அதுக்கான விஷயத்த முன்னெடுத்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் எடுத்து ஓடி ஜெயிக்கிறதுக்கான வழியை பாரு. கடைசியா சொல்றேன், இதுதான் என்னோட பர்சனல் மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் வந்து நீ பாஸ் ஆகுற வரை உன்கிட்ட தான் இருக்கணும். எப்ப நீ பாஸ் ஆகுறியோ அன்னைக்கு என் நம்பரை டெலீட் பண்ணு. சரியா? இதுதான் என்னோட ஒரு விஷயமா நான் உங்கள்கிட்ட சொல்றது. சரியா? என்னைக்கு நீ பாஸ் ஆகுறியோ அப்பதான் என் நம்பர் டெலீட் ஆகணும் உன் மொபைல்ல இருந்து. CWJஓட மெடல் சக்சஸ் மீட்டுக்கு வரும்போது தான் என் நம்பர் நீ டெலீட் பண்ணணும். சோ இதுதான் என்னோட ஆசை. நீங்க எல்லாருமே நம்ம CWJஓட சக்சஸ் மீட்டுக்கு வருவீங்க. அப்போ உங்க பேரண்ட்ஸ் கையில நீங்க மெடல் வாங்குவீங்க அப்படின்னு நம்புறேன். சோ கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க மக்களே. சோ என்னோட நம்பர் ஸ்டார்டிங்லயும் நான் சொல்லியிருக்கேன், இப்பயும் டிஸ்பிளே பண்றேன், பாத்துக்கங்க. இது என் பர்சனல் நம்பர். நீங்க எப்பனாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கைடன்ஸ்னாலும் என்ன ஹெல்ப்னாலும் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். உங்களிருந்து வேறுபடுறது உங்கள் ஜாக்சன். மறக்காம நம்ம சேனல்ல வர எல்லா செஷனையுமே பாரு. டமால் 11 மணிக்கு மிஸ் பண்ணாத. நீ NICL AO எக்ஸாம் எழுதியிருந்தா தெரியும். நான் இந்த 17 நாள் 18 நாள் டமால்ல கொண்டு வந்ததுதான் அங்க வந்திருக்கு. அதே பேட்டர்ன் தான் வந்திருக்கு. நீ பார்த்திருந்த டமால்னா இந்நேரம் அங்க நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கலாம் ரீசனிங்ல. சரிங்களா? சோ என் வீடியோ பாருங்க. நீங்க என் வீடியோ பார்க்க உங்க பயத்தையும் நான் போக்கிடுவேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.